ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. கிச்சடி செய்கிறதுக்கு 250 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸ் பச்சை மிளகா 4 எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 3 இல்லை அதுக்கு மேலே 5 எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். 100 கிராமில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ரவையை வறுத்தெடுத்துக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட ரவை சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். கலர்லாம் மாற வேணாம், மணம் மட்டும் வந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மிலே வச்சு வருங்க. பெருசில் வச்சு வறுத்தா அடி பிடிச்சிரும். சும்மா போட்டு வடசட்டியில் வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வறுத்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதே வடசட்டி வச்சுக்கலாம். வடசட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம். நெய் விட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கலர் மாறினோடனே அது கூட பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சது சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் மாற வேணாம், ஓரளவுக்கு வெந்தால் போதும். அது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக. இது கூட 1 கப் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட்டு, 1 கப் பீன்ஸ் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வேகட்டும், சீக்கிரம் காய் வெந்துடும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, பார்த்துடலாம். காய் வெந்துருச்சு. இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 1 டம்ளரில் ரவை எடுத்தேன், 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். கொதி வந்துருச்சு, இது கூட ரவை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. ரவை போட்ட பிறகு கலக்கி விட்டுட்டே இருக்கணும், நல்லா அடி பிடிச்சிரும். கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் நெய்யில் வறுத்து முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூட ஃப்ரூட்ஸு, தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.